வீக்கெண்ட் வந்துருச்சு. அப்புறம் என்னங்க, அல்டிமேட்டான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சீரக சம்பா ரைஸை நல்ல ஒரு 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருங்க. நம்ம ப்ரெப் பண்ணி செய்ய ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அது வரை ஊறட்டும். 2.5 கப் ரைஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதுக்காக ஒரு மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறதுக்கு 20 சின்ன வெங்காயம், ஒரு கை அளவு புதினா மல்லி போட்டுக்கோங்க. அது கூட 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுல் ஹீப்ட் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல பேனில் கொஞ்சம் எண்ணெய் அண்ட் கீ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்கங்க. அப்போ தான் தம் போடுறப்போ அடியில் அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் சூடு ஆன அப்புறம் அதில் அரைச்சி வச்ச மிக்சரை போட்டு நல்லா வதக்க விடுங்க. கொஞ்சம் வதங்கின உடனே அதில் 2 ஸ்பூன் ஆர்கா பிரியாணி மசாலா போடுங்க. லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வதங்க விடுங்க. அகெயின் இப்போ க்ளீன் பண்ண சிக்கனை போடுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு 1 கப் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. சீரக சம்பா ரைஸ் 1 கப் போடுறதுக்கு நம்ம 1.5 கப் தண்ணி விடுவோங்க. இதுதான் அளவு. அதோட நல்ல ஒரு 1 to 2 ஹீப் ஸ்பூன்ஸ் தயிர் போடுங்க. போட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அப்புறம் ரைஸ் போடுங்க. இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரம் அண்ட் சால்ட் கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த ரைஸ் போய் நம்ம சாப்பிட்றப்போ கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆன அப்புறம் தம் போடுங்க. கரெக்டாக இருக்கும். தம் டெக்னிக் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம். அதை எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. தம்மில் ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு போட்டால் அட்டகாசமான சிக்கன் சீரக சம்பா தம் பிரியாணி ரெடி. பிரியாணி பவுடர் ஆர்டர் பண்ண டிஸ்பிளே பண்ண நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாரும் உங்கள் பிரியாணிக்கு அடிமையாயிருவாங்க. வேறு எங்கேயுமே பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. DM us to order now.